வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். ரணிலுடன் இணைந்தார் முன்னாள் பிரதியமைச்சர் அப்துல் மஃப்ரூப். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவினால் ஐக்கிய தேசிய கட்சியின் திருகோணமலை மாவட்ட தவிசாளராகவும் மூதூர் தொகுதி அமைப்பாளராகவும் முன்னாள் பிரதியமைச்சர் அப்துல் மஃப்ரூப் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் கொழும்பில் இருக்கும் கொழும்பில் 7 இருக்கும் கட்சி அலுவலகத்தில் உத்தியபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. அப்துல் மஃப்ரூப் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ரணிலுடன் இணைந்திருப்பதுடன் ஐக்கிய தேசிய கட்சியில் அங்கத்துவத்தை இதன்போது ரணிலிடமிருந்து பெற்றுக்கொண்டார். சிறந்ததொரு தலைவனுக்கு உதாரணமாக ரணில் விக்ரமசிங்கே இருப்பதாகவும் முஸ்லிம் சமூகத்துக்கு குரல் கொடுத்தவர் என்றும் ரிசாட் பதுதீன் சிறையில் அடைக்கப்பட்ட போதும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர் என்றும் தான் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் என்று கருத்து வெளியிட்டுள்ளார் அப்துல் மஃப்ரூப். ரிசாட் ஹக்கீம் போன்றவர்கள் முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றி வருவதாகவும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் இருக்கும்போது தனித்து போட்டியிட வேண்டும் என்று தெரிவித்த போது ரிசாட் மறுத்துள்ளார். இதனால் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி ரணிலுடன் இணைந்திருக்கின்றேன். சஜித் பிரேமதாசவினால் ஆட்சிக்கு வர முடியாது. ஏனென்றால் 2019 போட்டியின் போது ஐக்கிய தேசிய கட்சியில் ரணிலின் வாக்கு அங்கு இருந்தது. 3 தேர்தலில் இரு ஜனாதிபதி பொது தேர்தலிலும் ஒரு பொது தேர்தலில் தோல்வி கண்ட சஜித்துடன் இணைந்து ரிசாட் ஹக்கீம் சிறுபான்மை எப்படி பாதுகாப்பது ஏமாற்றுகின்றனர். பெரும்பான்மை ஆசனத்தை இம்முறை 113 இந்த அரசாங்கத்தினால் பெற முடியாது. எனவே அனுரகுமாரவுடன் இணைந்து எதிர்காலத்தில் தேசிய அரசாங்கம் ஊடாக ஆட்சியமைத்தால் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் ஆகலாம். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் முதன்மை வேட்பாளராக சிலிண்டர் சின்னத்தில் ரணில் கூட்டணியில் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் லெபனான் இடையே ஏற்பட்டிருக்கும் போர் பதற்றம் காரணமாக 32 இளைஞர்கள் பெய்ரூட்டில் தஞ்சம். இஸ்ரேல் லெபனான் மோதல் காரணமாக 32 இளைஞர்கள் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இருக்கும் இலங்கை தூதரகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். இலங்கை தூதரகம் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து வருவதோடு அந்த பகுதியில் இருக்கும் இளைஞர்களுடன் தொடர்பை பேணி வருவதாக வெளியுறவு அமைச்சு அறிவிக்கின்றது. இந்த மோதலில் இலங்கை பிரஜைகள் வரும் பாதிக்கப்படவில்லை என்றும் வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்துகின்றது. இதேவேளை இலங்கையிலிருந்து இஸ்ரேலுக்கான விமானங்கள் வழமையாக இயங்க ஆரம்பித்திருப்பதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அறிவிக்கின்றது. ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் 2 நாட்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த துபாய் மற்றும் அபுதாபியான இஸ்ரேலுக்கான விமானங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தூதரகம் அறிவிக்கின்றது. இஸ்ரேலுக்கு செல்ல திட்டமிடுபவர்கள் விமான நிலையத்துக்கு செல்வதற்கு முன் அவர்களின் விமான நிலை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சரிபார்க்கின்றனர். இஸ்ரேலிய தாக்குதலின் விளைவாக 127 குழந்தைகள், 261 பெண்கள், 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர் என்று லெபனானில் இருக்கும் அரசு அதிகாரிகள் அறிவிக்கின்றனர். லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லாவின் பேஜர்கள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் குறிவைத்து இஸ்ரேலில் ஒழுங்கமைக்கப்பட்ட தாக்குதல் மோதல்கள் மேலும் தீவிரம் பெற்றிருக்கின்றன. இலங்கை ஜனாதிபதிகள் வரலாம் போகலாம். ஏஆர் ஏவர்தனவின் ஜனாதிபதி ஆட்சி முறை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இலங்கையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று புதிதல்ல. ஆட்சி முறைக்கு என்றைக்கும் அறிமுகப்பட்டதோ அன்றிருந்து அதை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கின்றன. ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிக்கப் போவதாக தேர்தல்களில் வாக்குறுதி அளித்து மக்களின் ஆணையை பெற்று ஜனாதிபதியாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்களின் எவரும் அதை ஒழிக்கவும் இல்லை. அண்மை காலமான வரலாறு. இறுதியாக நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் பிரதான வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிக்கப் போவதாக மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினார். அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களிலும் அது சொல்லப்படுகின்றது. இந்த ஆட்சி முறை ஒருபோதும் ஆதரிக்காத ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசாநாயக்க நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். அந்த பதவிக்கு வந்தவர்களில் எவரும் அதை ஒழிப்பதில் அக்கறை காட்டவில்லை. சிலர் ஏற்கனவே ஜனாதிபதி பதவிக்கு இருந்த அதிகாரங்களை மேலும் அதிகரிப்பதற்கும் அரசியலமைப்பில் திருத்தங்களை கொண்டு வந்தார்கள். ஜனாதிபதி திசாநாயக்கவும் அவர்களைப் போன்று அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப் போவதில்லை. முன்கூட்டியே கூறுவது பொருத்தமில்லை என்றாலும் அவரால் அதை செய்யக்கூடியதாக இருக்குமா என்ற கேள்வி இருக்கின்றது. ஜனாதிபதி ஆட்சி முறைக்கு எதிராக கடந்த பல வருடங்களாக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போதிலும் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு மக்கள் தேர்தல்களில் பெருமளவு உற்சாகம் காண்பிக்கின்றனர். பெரிதும் பழிகூறப்படும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை
ஜெயவர்தன தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினால் 1978ஆம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வேட்பாளர் தெரிவுக்காக வவுனியாவில் கூடிய தமிழரசு கட்சி. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழரசு கட்சியின் மத்திய குழுவினால் நியமிக்கப்பட்ட நியமனக்குழு வவுனியாவில் இன்று கூடியுள்ளனர். நவம்பர் மாதம் இடம்பெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியில் களமிறங்க இருக்கும் வேட்பாளர் தொடர்பாக அறிவதற்காக 11 பேர் கொண்ட நியமனக் குழுவை தமிழரசு கட்சி மத்திய குழு நியமித்திருக்கின்றது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்க இருக்கும் வேட்பாளர் தொடர்பாக இன்று இறுதி முடிவுகள் எடுக்கப்படும். குறித்த கலந்துரையாடலில் நியமனக் குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். மாவட்ட ரீதியாக எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாமல் தமிழரசு கட்சியின் மத்திய குழுவினால் நியமிக்கப்பட்ட நியமனக்குழு கூடியமை மாவட்டத்தில் பலரிடத்தில் விமர்சனங்களை ஏற்படுத்துகின்றது. அது மட்டுமல்லாது இன்றுள்ள சூழ்நிலையில் தமிழரசு கட்சிக்குள் இருக்கும் குழப்பங்கள் நீடித்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழரசு கட்சியில் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற போது மாவட்ட ரீதியில் ஏற்படுகின்ற எதிர்பார்க்கப்படுகின்ற பலது பெயர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. யோசித ராஜபக்ச 7 துப்பாக்கிகளை வைத்திருந்தது அம்பலம். மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்ச சென்ற அரசாங்கத்தில் தனது பாதுகாப்புக்காக 7 துப்பாக்கிகளை பெற்றுக்கொண்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பு ஊர்ஜிதம் செய்திருக்கின்றது. இதேவேளை 1500 பேருக்கு 1690 துப்பாக்கிகள் சென்ற அரசு வழங்கியிருப்பதுடன் இவர்கள் அனைவரும் தங்களது துப்பாக்கிகளை உடனடியாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அறிவிக்கின்றது. 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரிய மோட்டார் போக்குவரத்து உயர் அதிகாரி மற்றும் அவருடைய உதவியாளர் கைது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பணிபுரியும் பிரதி ஆணையாளர் மற்றும் எழுத்தாளர் மற்றும் தரகர் ஒருவர் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மூவரும் 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரும் போதே கைது செய்யப்பட்டனர். 3 பேருந்துகளின் உரிமைகள் மாற்றுவதற்கும் லஞ்சம் கோரப்பட்டிருப்பதுடன் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். விசாரணை தொடர்வதனால் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அனுரகுமார ஆட்சி காலத்தில் லஞ்சம் கேட்பீர்களா என்ற அடிப்படையில் சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வைரலாகின்றன. யாழ்போதனா வைத்தியசாலையில் 19 வயது யுவதி உயிரிழப்பு. யாழ்போதனா வைத்தியசாலையில் உன்னிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட யுவதியொருவர் உயிரிழந்திருக்கின்றார். சம்பவத்தில் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம் யுவதியை உயிரிழந்திருக்கின்றார். காய்ச்சல் காரணமாக யுவதி யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து 10 நாட்களாக தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். விபரீதத்தில் முடிந்த விளையாட்டு. கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த மாணவன் சிவகுமார் உயிரிழப்பு. கொட்டகலை கேம்பிரிட்ஜ் பாடசாலையில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த மாணவர் ஒருவர் பிடியெடுக்க முற்பட்ட போது வழுக்கி விழுந்து பாடசாலை கட்டிடத்தில் மோதியதில் தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கின்றார். கல்லூரியில் தரம் 13இல் கல்வி பயிலும் தலவாக்கல்லை தோட்டத்தினைச் சேர்ந்த சிவகுமார் நதீஸ் என்ற 18 வயது இளைஞனை உயிரிழந்திருக்கின்றார். பாடசாலை இடைவெளி நேரத்தில் சக மாணவர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்திருக்கின்றார். பிடி எடுப்பதற்கு ஓடியது குறித்த மாணவன் கால் தடிக்கு விழுந்துள்ளார். அவரின் தலைப்பகுதி பாடசாலை கட்டடம் ஒன்றின் சுவரில் மோதியதாகவும் அவரின் தலைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் இதையடுத்து டிக்யூ ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்து அங்கிருந்து கண்டி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்திருக்கின்றார். மனைவியை கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த சசிகுமார் தென்னந்தோட்டத்தில் சடலமாக மீட்பு. மூதூர் போலீஸ் பிரிவில் இருதியபுரம் பகுதியில் இருக்கும் தென்னைமர தோட்டம் ஒன்றில் ஆணொருவின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் பட்டித்திடல் தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த கந்தவனம் சசிகுமார் என்று உயிரிழப்புக்கான காரணம் கண்டறியப்படவில்லை. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவில் கழுதவளை பகுதியில் 44 வயதுடைய மனைவியை கொலை செய்த சந்தேகத்தின் பேரில் உயிரிழந்த நபர் தேடப்பட்டு வந்த பிரதான குற்றவாளி. குறித்த பெண் கழுதாவளையில் தனது வீட்டில் கொலை செய்யப்பட்டு இரத்த காயங்களுடன் கடந்த 24ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். உயிரிழந்த நபர் மனைவியின் கொலை குற்றச்சாட்டில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த நிலையில் கழுதாவிலிருந்து தப்பித்து மூதூருக்கு வந்து தலைமறைவாக இருந்த நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதேவேளை சடலமுள்ள பகுதி திருகோணமலை தடவியல் பிரிவு போலீசார் வருகதந்த தடவியல் பரிசோதனைகளை ஆரம்பித்துள்ளனர். மக்களின் தீர்ப்பை மதிக்கின்றேன், ஜெய்சங்கரிடம் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க.
இலங்கையில் இம்முறை மிகவும் அமைதியான முறையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தியிருப்பதாகவும் இந்த தேர்தலில் நாட்டு மக்கள் வழங்கிய தீர்ப்பை மதிப்பதாகவும் எனது ஜனாதிபதி பதவிக்காலத்தில் நாட்டுக்கும் மக்களுக்கும் என்னால் இயன்ற பணிகளை ஆற்றியிருப்பதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா வழங்கிய முழுமையான ஒத்துழைப்புக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்திருக்கும் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணிய ஜெய்சங்கர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையில் புதிய அரசு இந்தியாவுடன் வலுவான உறவை பேணும் என்று நம்புவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்திய வெளியுறவு அமைச்சில் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ், பிரதி தூதுவர் சத்யஞ்சல் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவான் விஜயவர்தன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். உடனடியாக வெளியேறுங்கள், 108 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவசர உத்தரவு. மதிவேல நாடாளுமன்ற உறுப்பினர் குடியிருப்பில் தங்கியிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அவசரமாக புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட இருப்பதனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியிருப்புகளிலிருந்து வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டிருப்பதுடன் இந்த உத்தரவுக்கமைய 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிலிருந்து வெளியேறியுள்ளதாக அறிய முடிகின்றது. மதிவெல நாடாளுமன்ற உறுப்பினர் உத்தியபூர்வ வீட்டு தொகுதியில் சுமார் 120 வீடுகள் இருக்கின்றன. எஞ்சிய வீடுகளில் பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கின்றனர். புதிதாக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மதிவெல குடியிருப்பு வளாகத்தில் குடியிருப்புகள் வழங்கப்பட இருப்பதனால் இந்த தீர்மானம் எடுக்கப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்காவிடம் வீரசேகர விடுத்துள்ள கேள்வி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சில மாதங்களுக்கு முன்னர் தம்பசம் இருப்பதாக தெரிவித்த ஊழல் கோப்புகள் எங்கே என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இந்த நாட்டின் பெரும்பாலான அரசியல்வாதிகள் ஊழல் கோப்புகள் தன்வசம் இருப்பதாக சில மாதங்களுக்கு முன்னர் அனுரகுமார திசாநாயக்கா பொதுக்கூட்டங்களில் உரையாற்றியிருந்தார். அவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கின்றார். தனது அதிகாரத்தை பயன்படுத்தி குறித்த ஊழல் கோப்புகள் குறித்த விசாரணைகளை அவர் உத்தரவிட முடியும். ஆனால் இதுவரை அப்படி உத்தரவிடவில்லை. அதே நேரம் பொதுமக்களுக்கு ஏராளமான நிவாரணங்கள் வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார். எனவே ஊழல் கோப்புகள் தொடர்பில் விசாரணை நடத்தவும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் இந்த அரசாங்கம் எப்போது நடவடிக்கை மேற்கொள்ளும் என்ற பொதுமக்கள் பார்த்து கொண்டிருப்பதாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சரத் வீரசேகர. வெளிநாட்டுக்கு செல்பவர்கள் மீண்டும் அதிகரிப்போம். 2023 செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 2024 செப்டம்பர் மாதத்தில் தொழிலுக்காக வெளிநாடு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவிக்கின்றது. அதற்கமைய வெளிநாடுகளுக்கு செல்வோர்களின் எண்ணிக்கை 10% அதிகரித்திருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சொல்கின்றது. 2024 ஆண்டில் செப்டம்பர் மாதத்தில் 28,344 இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைக்காக வெளியேறியிருக்கின்றனர். 2023 ஒப்பிடுகையில் இது அதிகமாக பார்க்கப்படுகின்றது. 2024 ஆண்டில் முதல் 9 மாதங்களில் வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்த இளைஞர்களின் எண்ணிக்கை 2,40,000. இதில் 1,00,000 பெண் தொழிலாளர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறித்த காலப்பகுதியில் 70,396 பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைக்காக நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர். 2024 ஆண்டில் 9 மாதங்களில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் சவுதி அரேபியாவுக்காக வேலைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் 6,391 இளைஞர்கள் இஸ்ரேலுக்காகவும் வேலைக்கு சென்றுள்ளனர். புதிய அரசாங்கத்துக்கு ஆணைக்குழு விழுத்திருக்கும் தடை. புதிய அரசாங்கத்தினால் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு புதிய முகாமைத்துவ பணிப்பாளர் ஒருவரை சட்டவிரோதமாக நியமிப்பதை தேர்தல் ஆணைக்குழு இடைநிறுத்துகின்றது. தற்போதைய முகாமைத்துவ பணிப்பாளர் பிரபாத் பதவிக்காலம் ஏறக்குறைய 10 வருடங்கள் எஞ்சியுள்ள போதிலும் புதிய துறைமுகங்கள் விமான போக்குவரத்து அமைச்சர் அவரை மாற்ற முயற்சித்துள்ளனர். இந்த விவகாரம் தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் ஆணைக்குழு அமைச்சு செயலாளருக்கு கடிதம் மூலம் இது தொடர்பாக அறிக்கை கேட்டு புதிய நியமனத்தை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளனர். அத்துடன் தற்போதைய முகாமைத்துவ பணிப்பாளரை மீண்டும் பணியில் அமர்த்துவதற்கு மட்டுமன்றி நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரையில் இதுபோன்ற மாற்றங்களை செய்ய வேண்டாம் என்ற அமைச்சின் செயலாளருக்கு தேர்தல் ஆணைக்குழு உத்தரவிடுகின்றது. சுமார் 30 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொது தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படையில் மைத்திரிபால சிறிசேன, சமல் ராஜபக்ச மற்றும் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன, பீரிஸ் மற்றும் விஜயதாச ராஜபக்ச, அலி சஃப்ரி, பந்துல குணவர்த்தன,
மற்றும் வாசுதேவ நாணயக்கார என்ற அடிப்படையில் பட்டியல் தொடர்கின்றன. நன்றி, வணக்கம்.